வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். என் பேர் யூஜின், இது யூஜிஎஃப்எக்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் யூஎஸ்டி ஜேபிஒயில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் லாஸ்ட் ஃப்ரைடே. அதை வந்து இப்போ நான் டீகோட் பண்ண போகிறேன். டீகோட், பிரேக் டவுன் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ பண்ண போகிறேன். சில இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஓகே, சார்ட்குள்ளே போயிடலாம். என்னோட லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் வந்து இந்த பேர்ஸ் எல்லாத்துலேயுமே நடந்தது. அதில் என்னென்ன எனக்கு வந்து செட்டப் சிக்கிச்சு அப்படின்னா, யூஎஸ்டி ஜேபிஒய், கேயூடி யூஎஸ்டி, யூஎஸ்டி என்சிடி, யூஎஸ்டி கேர், யூஎஸ்டி சிஹெச்எஃப். இது 5 பேரில் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் எல்லாத்துலேயுமே ட்ரேட் எடுத்தேனா அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ யூஎஸ்டியில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு செட்டப் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ என்னோட கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நான் ஒரு செல் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தது. ஸோ நான் வந்து மார்க்கெட் மேபி ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு செல் என்ட்ரிக்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இதே தான் வந்து என்சிடி யூஎஸ்டிலேயுமே நடந்தது. ஆனால் இந்த இதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து இங்கே ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனே கிடச்சிச்சு. ஆனால் நான் வந்து இங்கேயும் இந்த இடம் பாருங்கள். இங்கே நான் வந்து ஒரு டோஜி வந்து இதை நான் எடுக்கல. ஆக்சுவலாக ட்ரேடு சும்மா ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ட்ரேட் நான் எடுக்கல. இந்த இடத்துல ஒரு டோஜி க்ரியேட் பண்ணி இங்கே ஒரு பேரிஷ் என்கோல்ஃபிங் வந்திருக்கு. இதை நான் எடுக்கல. அப்படியாவது விட்டுனாலும் மார்க்கெட் எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கு. இதுவும் நான் எடுக்கல. டைமும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சு. இது மிஸ்டு. இது இன்னும் எனக்கு வரல. இது கன்ஃபார்ம். அதுமாதிரி யூஎஸ்டி கேட்லேயும் யூஎஸ்டி சிஹெச்எஃப்லேயும் அதே கதை தான். இதுலேயுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. யூஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து ஆக்சுவலாக நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணின இடத்துக்கே இன்னும் வரலை. வந்து இங்கே மேபி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நான் மேபி நெக்ஸ்ட் வீக் இதை ட்ரேட் எடுப்பேன். இது நெக்ஸ்ட் வீக்கான செக்லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போன வாரம் எடுத்த யூஎஸ்டி ஜேபிஒயை பார்ப்போம். இதுதான் இந்த ட்ரேடு தான். இது வந்து அதுக்கு முன்னாடி வரும். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 1:4 ஆர்ஆரில் வந்து 1:4. இது எப்படின்னா, என்னோடய அனாலிசிஸ் எப்போவுமே வந்து டெய்லி வீக்லி நான் அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். டெய்லியில் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு இது என்ன பேட்டர்னே தெரியல. ஆனால் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மாறி இருக்குது. மாறினாலுமே நான் இங்கே வந்து ஒரு பை ட்ரெண்ட் தான். ஆக்சுவலி பேரிஸில் தான் இருக்குது. நான் ஒரு பை ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் உங்களை கட்டுறேன் பாருங்களேன். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு தடவை இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டேப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. 4 hour இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிஞ்சோடனே இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல, இந்த ஒரு பிளாக், இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே நான் ஒரு பிரேக்கு ரீடெஸ்ட், இங்கே வந்து மேபி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்படி இல்லைன்னா ஒரு டபுள் பாட்டம் வச்சுட்டு கீழே போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அப்படின்னா கீழே வரலான்னா, ஏன்னா ஆல்ரெடி டெய்லி மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது, டெய்லி மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. சொன்னல, டெய்லி மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. அதனால் மேபி இந்த டபுள் டாப் வச்சுட்டு மார்க்கெட் மேபி கீழே வரலாம். இதுதான் என்னோட அனாலிசிஸ். இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு. இப்போ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா, ஓகே 4 hour வந்து இந்த ஒரு ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கன்ஃபர்மேஷனுக்கு போய் ரீடெஸ்ட்
ரீடெஸ்ட்டுக்கு நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சா, ஃபார்வர்டும் பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே ஒரு மேசிவான ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பையும் ஃபில் பண்ண மார்க்கெட் கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே நான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டிலை விட அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நல்லா அதை பீட் பண்ணிட்டு மேலே போயிருக்கும். ஸோ இந்த என்கல்ஃபிங் ஓகேன்னு வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய டார்கெட் எங்கே வச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ மேக்ஸிமம் 1:2 தான் என்னோடய ஸ்டாண்டாக ஒரு டார்கெட் வைப்பேன். 1:2 வந்து இந்த லைன். இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக உள்ள ஒரு ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோவை டேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே பிரேக் பண்ணால் நம்ம ஓகே இன்னும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்விங் லோ கிட்ட வச்சேன். நெக்ஸ்ட் லைன் அடுத்த ஸ்விங் லோ கிட்ட வச்சேன். அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணோன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் எனக்கு ஒரு காமெடி ஆச்சு. என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட் வந்து என்னோடய டார்கெட்டை ஹிட் பண்ணலை. ஏன்னா அதுக்கு அந்த ஒயிட் லைனுக்கு மேலே வச்சுருந்தேன். ஹிட் பண்ணாமல் கீழே வந்துடுச்சு. கீழே வந்தோன்னே ஒரு மேஸான ஒரு பேரிஷ் கேண்டில் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நேராக இங்கே 30 மினிட்ஸ்க்கு போயிட்டு இதில் வந்து பார்த்தேன், இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய ப்ராஃபிட்ஸை எங்கே திரும்ப க்ளோஸ் பண்ணேன், கரெக்டாக இங்கே க்ளோஸ் பண்ணனால என்னோடய ரிஸ்க் டு ரிவார்ட் பார்ப்போமா, 1:4. ஸோ இங்கே என்னோடய ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக 1:4.8 வர வேண்டியது கொஞ்சம் கம்மியாகிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட் வீக். இந்த வீக் வந்து நான் இன்னும் அனலைஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.